வணக்கம். வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் வாக்குப்பதிவின் போது PMS ஆப் பயன்படுத்தப்பட வேண்டும். அதற்கான அந்த போல் மானிட்டரிங் சிஸ்டம் இந்த ஆப் பார்த்தோன்னா ப்ளே ஸ்டோரில் கிடையாது. உங்களுக்கு பார்த்தோன்னா நீங்கள் ஏற்கனவே ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க ஜோனல் ஆஃபீஸுக்கு. அந்த ஜோனல் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா அந்த ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்புவாங்க. அந்த லிங்க் மூலிமா நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது ப்ளே ஸ்டோரில் கிடையாது. இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத இந்த வீடியோ பதிவு மூலம் பார்க்கலாம். இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இதில் எப்படி லாகின் பண்ணணுன்னா, நீங்கள் ஏற்கனவே ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க. அதாவது பார்த்தோன்னா உங்களோட போலிங் ஏஜென்ட் அந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸரோட அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் எந்த மொபைல் நம்பர் இருக்குதோ அந்த மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிங்க. அதுக்கான பின் நம்பர் பார்த்தோன்னா உங்களுடைய மொபைல் நம்பருடைய லாஸ்ட் 4 டிஜிட் தான் உங்களுடைய பின் நம்பர். அதை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணதுக்கப்புறம் 2 ஆப்ஷன் காட்டு. அதில் ப்ரீ போல் டே, அடுத்து பார்த்தோன்னா போல் டே. ப்ரீ போல் டேனா நீங்கள் வாக்குப்பதிவு நடக்கிறதுக்கு முன்னத்த நாள் நீங்கள் பண்ண வேண்டியது. போல் டேங்கிறது நீங்கள் வாக்குப்பதிவின் போது செய்ய வேண்டியவை இதில் பார்க்கலாம். இப்போ ப்ரீ போல் டே நீங்கள் கிளிக் பண்ணிங்க. ப்ரீ போல் டேக்கு முன்னாடி பார்த்தோன்னா நம்ம அந்த வாக்குப்பதிவு நடைபெறும் மையத்துக்கு, அதாவது போலிங் ஸ்டேஷனுக்கு நம்ம போயிடுவோம். அங்கே பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷன் கேட்குது. அதாவது போலிங் பார்ட்டி ரீச்டு, அதாவது ப்ரிசைடிங் ஆஃபீஸர் பார்த்தோன்னா இந்த போலிங் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்களா அப்படின்னா வந்துட்டாங்கன்னா அவங்கள ஒய்ங்கிற இடத்துல நீங்கள் கீழே ஒரு டிக் பண்ணிக்கணும். அதாவது ஒய் மீன்ஸ் எஸ், என் மீன்ஸ் நோ, அதாவது எஸ்ன்னு டிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் போலிங் மெட்டீரியல் ரீச்டு, உங்களுக்கு போலிங் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா ஸோ அதுக்கு பார்த்தோன்னா எஸ்ங்கிற இடத்துல ஒரு டிக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் நீங்கள் கொடுத்துக்கலாம். இது ப்ரீ போல் டே இன்ஃபர்மேஷன் நீங்கள் முன்னாடி நாள் செய்ய வேண்டியது. அடுத்து பார்த்தோன்னா போல் டே கிளிக் பண்ணிங்க. போல் டேயில் பார்த்தோன்னா உங்களுக்கு கிளிக் பண்ணோன்னே மார்க் போல், அதுக்கப்புறம் போல் ஸ்டார்டட், செலக்ட் த டைம், போல் கம்ப்ளீட்டட், ஃபைனல் ஓட்டர்ஸ் போல். ஸோ இந்த மாதிரி பார்த்தோன்னா உங்களுக்கு 5 ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா மார்க் போல். நீங்கள் மார்க் போல் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மார்க் போல் பார்த்தோன்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு மார்க் போல் கண்டக்டட் அதில் பார்த்தோன்னா எஸ்ன்னு நீங்கள் கொடுத்து டிக் பண்ணிக்கலாம். போல் ஸ்டார்டட்னா நீங்கள் 7 o'clock போல் ஸ்டார்ட் ஆகும். போல் ஸ்டார்டட் அப்படின்னு நீங்கள் அதில் போய்ட்டு அந்த டைமிங்க்கு நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். செலக்ட் டைம்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் டைம் வரிசை காட்டு. அந்த டைமிங்க்கு எவ்வளோ போலாக இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் அதில் அந்த ஆப்ஷனை அந்த டைமிங் கிளிக் பண்ணவே எவ்வளோ அடுத்த ஆப்ஷன் எவ்வளவு ஓட்டு அங்கே அந்த காலத்தில் ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் போல் கம்ப்ளீட்னா நம்ம 7 o'clock போல் கம்ப்ளீட் ஆகுது. அந்த பார்த்தோன்னா போல் கம்ப்ளீட்டட் எஸ்ங்கிற இடத்துல நம்ம டிக் பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஃபைனல் ஓட்டர்ஸ் போல்டு, அதாவது இதுனா வரைக்கும் எலக்டர் ரோலில் இருக்கிற எத்தனை ஓட்டு மேலு, ஃபீமேலு, டிரான்ஸ்ஜெண்டர், டோட்டல் ஓட்டு எவ்வளோ போல் ஆகிக்கிறது இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணால் உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், மார்க் போல் கிளிக் பண்ணிங்கன்னா மார்க் போல் ஸ்டேட்டஸ், மார்க் போல் கண்டக்டட் எஸ் அப்படின்னு கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணிக்க வேண்டியதான். அடுத்து பார்த்தோன்னா அந்த டைமிங் 3வது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செலக்ட் யுவர் டைம். ஸோ அந்த டைமிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் செலக்ட் டைம் 9 o'clock நீங்கள் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ 9:0 AM அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்தோன்னா எவ்வளோ ஓட்டுங்கிற ஆப்ஷன் அடுத்த ஆப்ஷனுக்கு போக அதை நீங்கள் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி 9, 10, 11, 12, 1 அதை விட 2, 3, 4, 5, 6, 7 வரைக்கும் உங்களுக்கு காட்டு. நீங்கள் டோட்டல் ஓட்டு நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணி நீங்கள் சப்மிட் கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தோன்னா லாஸ்ட்டாக ஃபைனல் ஓட்டர்ஸ் போல்டு, அதாவது கடைசியாக எவ்வளோ ஓட்டு நம்மளுக்கு போலாக இருக்குது. ப்ளீஸ் என்டர் த ஃபைனல் நம்பர்ஸ் ஆஃப் த ஓட்ஸ் போல் இன் யுவர் போலிங் ஸ்டேஷன். அதாவது ஆஸ் பர் எலக்டர் ரோலில் எவ்வளோ ஓட்டு இருக்குதோ அதை ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கப்புறம் டோட்டல் ஓட் போல்டு மேல் எவ்வளவு, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா டோட்டல் ஓட் போல்டு ஃபீமேல் எவ்வளவு, அதுக்கப்புறம் டீச்சினா டிரான்ஸ்ஜெண்டர் ஓட்டு போல்டு எவ்வளோன்னு போட்டுட்டு டோட்டல் ஓட் போல்டு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் கவுண்ட் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஃபைனல் ஓட் சப்மிட்டட்.